கொண்டாட்டிலாம் வெளியே சொல்லலாம், கூச்சால் வெளியே சொல்லக்கூடாது. இதுதான் பொண்ணுலகமா? ஆமாங்க. பார்த்தாயா? பொண்ணுலகம் அனகாவூர். அனகாவூர் அது வேற இடத்துல இருக்குது. இது அனகாவூர் கிடையாது, இது பொண்ணுலகம். இப்போ இது சரியான ஐயா. அனகாவூர் நின்று அனகாவூர் எங்க இருக்குதான்? இப்ப நீ பொண்ணுலகம் வந்து அனகாவூர் இருந்த. ஓ கதையில வர கதையில வா. ஆமாங்க. அந்த படிப்பையல் அந்த தேவ இந்திர. ஆமாங்க. போய் பாத்துட்டு வாடா. பாத்துட்டு வரேன். அதுக்குறான் அதுக்குறான் மாட்டானா? அது இருக்கிறாங்க. அதோ இருக்கிறான். போய் நான் வந்து சொல்லு. எனக்கு மேல சிரிக்கிறான். நான் கொய்யால உதயகிரி அஷ்டமிகிரி ஆளக்கூடிய கண்டன் கார் கோடக கண்டன் கார் கோடகர் இருக்கிறாரு. அவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அவருக்கு அருகாமையில் தளபதி யார்? சென்னை முரளி அவர்கள் அண்ணன் ரமேஷன் அவர்களை பாராட்டு ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோர். நன்றி நன்றி. ஏன்டா 50 ரூபாய்க்கு தங்க அடிக்க போற? அதானே கண்டன் கால்பாடு இருக்காரு. அவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அவருக்கு அருகாமையில் தளபதி. அவருக்கு அருகாமையில் அவரு இவரு நீங்கள் வந்திருப்பதை தெரிந்திருந்த மாணவத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது எதிராவனுக்கு அவசரம். சாரி பண்ணி அவசரமே கிடையாது. பயம் கிடையாது எங்களுக்கெல்லாம். இந்த அளவுக்கு கட்சியை செய்த போதெல்லாம் ஆமா ஒரு ஏதிக்காக ஆசைப்பட்டு முதல் முதல் யோதியாக போனவனுக்கு இவ்வளவு பெரிய bloody nonsense idiot stupid what it is nonsense பண்ண அனுபவிக்கணும். விலக்கெல்லாம் கேட்க கூடாது. ஏய் என்ன ஏதிக்கு ஆசைப்பட்டாரு நீங்க என்ன உண்டா? ஏய் ஏடி என்கிட்ட ஆபரேட் வச்சிங்கறாரு யோனியா அடே தேவேந்திரா சாமியா எழுந்து வெளியே நம்ம தேடி அவன மொத வாங்கி மொத. டேய் பகந்திரா உடைக்கின்ற மாடி உடைக்கின்ற நாய் வேட்ட முடிக்குமாடா? அதை போட்டு அவனா ஒருத்தே சமோதிட்டு கொடி பாசுங்க. நம்ம என்ன வண்டியில வெங்காயம் விக்கிறோங்களா? யாரா சொல்றான் பாரு. எவ்வளவு ஒருத்தது கொடி பாசுங்க. என்னுடைய வீரம் அவர்களுக்கு தெரியும். ஆனா உன்னுடைய வீரம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். நம்ம வீரப்பட்ட பயந்து ஓடுவாங்க. நான் சென்று அவரிடத்திலே மோதுவதை விட உன் வீரத்தை நீ காட்டி இந்த உத்தரவு குடியா வேற மூட்டை பூச்சி நசுறவே நசுக்கிறாங்க. அவர் பாத்துக்கிறாராம். 66 கோடி அசுர கொண்ட நாங்கள். ஆமா எங்களில் பாதி 33 தேவர்கள். அவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தா எங்களுக்கு இருக்காதா? அமிர்தத்தை உண்டு வாழ அவர்களுக்கு மாமிசத்தை உண்டு முதிக்க எங்கள் அரசர்களுக்கு. ஆமாங்க என்னோட பகை இந்த அவன் காவல்காரன் இருக்கிறான். ஆமா நீ யார்? என்னுடைய காவல்காரன். இந்த உதயகிரி அவசரகிரி வாழ மரியாதை கவனமாக உன் கருத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அவ்வளவுதானே? அவன் மரியாதை வச்சு தூக்கி அவன் அடங்கா முருங்கா பையன் பார்த்தா முருங்கா பாடுற மாதிரி பாதி எடுத்துறேன். நீ போயா போனி என்னடா நீக்கிறாய்? நீக்கிறாங்களா? என்னோட சமரிக்கு வந்து விட்டாயா? அதே வால் பிடிக்க தெரியாத பேடி பையலே. குட்ட கம்பி சரியா கொடுக்கணும். குடுக்குற கட்ட பிடிக்கிட்டா நீயா நானா என்று பார்த்து விடலாமா? விடலாம்.
பாட்டி 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 பாட்டிடா பாட்டிடா ஓ தங்கச்சி 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 தங்கச்சிடா 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 எப்படி வேணாலும் பாத்துக்கலாமா அது பார்க்கலாம். ஆனா உன் மொண்டாட்டி 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 மொண்டாட்டிடா மொண்டாட்டிடா உன் மொண்டாட்டிடா போடாட்டிடா ஓ குஞ்சாரு குஞ்சாரு ஏ பரம்போக்கு கொண்டாட்டிலாம் வெளிய சொல்லலாம் கூச்சாரு வெளிய சொல்லக்கூடாதுடா இந்த மோதி பாக்கலான்ட்டு நானா குளோல வந்து தகுதி எவ்வளவு தூரம் வேணாலும் போவியா ஏய் ஆ. வாடா வீரன் வந்தா சமர் செய் சமர் சமோசா செய்வோம் சமர் சமர் சமாதானமா சமராடா அப்படியா ஏய். நீ நானே அடி பாத்துடா அது வாடா. பாத்துடா கட்டிங்க வந்து வெச்சி நீ போடா பாவத்தாய் அவருக்கா பாவுக்கா கூட பார்த்துப்பாங்க அவங்களா பிரிவு கொடுக்குறாங்க அவங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க நான் ஒண்ணு பிரிவு கொடுக்குறியா அருவட்டப்பாளை திருத்தணி போட்டு வரவையில வாராஜா வந்து ஆற்காடு வந்து இங்க செய்யாறு வான்னு வழிபட சொன்னார் அவரு யாரு பெட்டிக்கார அட்ரஸ் எழுதி விட்டாரு வேற என்ன அட்ரஸ் செய்து விட்டா பாட்டு அது உன் பாட்டுக்குன்னு பாடி பாட்டுக்கு பாடி எடுக்கிறியாப்போ பாட்டா கட்டி என் பாட்டுக்கு பாடிக்கிறேன் அதனாலதான் அவங்க அடிக்கல கடவுளே சாமியா கொஞ்ச நேரம் பாடி தான் பிடிச்சி கடிச்சு போட்டு போலாம் ஐயோ வேணா சாமி பாட்டுக்கு அடுத்த ஒரு நிறுத்தி விடுப்போம் நீ ஆனா இங்க பார்த்து விடலாம் பாடா பாட்டு போச்சு முடியும் வெள்ளி விட்டுச்சுன்னா நான் வெள்ளி அடிவா 40 ரூபா காக்குறான் காட்சி வெள்ளிங்க 40 ரூபாய் பின்ன என்ன பண்ண ஒரு வாரம் கழிச்சு அப்புறமா எடுத்து பத்து வச்சுனேன் வரடே நம்ம ரெண்டு பேரும் யாரு காவல்காரனுங்க அவங்க தான் பதவி பணம் அடிச்சுக்கிறானுங்க நம்ம மீன் குழம்பு ஏய் வீண் வம்பு டெய்லி இருக்குது கறி குழம்பு எஸ் அதனால நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ ஓர மாதிரி ஓடு நீ அடிக்கிற மாதிரி அடி நான் ஓர வரேன் பார்த்து அவனுக்கு பயந்து விட்டான் அப்படியா என்னிடம் தோல் வாங்கி விட்டான் விட்டான் தோல்வி அடைந்து விட்டான் ஒரே நசுக்கு நசுக்கு. ஆமா ஏய். ஆ, உன்னிடமே அவன் வெற்றி பெற விடவில்லை அதானே ஆ, இதுவரை அவன் வெற்றி பெற போவதில்லை நீ அவனை அடிக்கலாம் கூட பரவாயில்ல கிட்ட போய் உன் வாயை காமிச்சுனா பயந்து ஓடுவான் ஏன் வாய பார்த்தா மணிபாஸ் வாயை சிரிப்பா வருது தமிழ்ல. நம்ம பெரிய போராட்டம் அந்த மாதிரி பண்ணாத பாவமே வரல சிரிப்பு தான் வருது ஆ. அடே இந்திரா ஆரவாகத்தோடு கற்களை செய்து கொண்டு என்னுடைய பொருள் உலகத்திற்கு வந்து யாருக்கு என்ன மரியாதையை கொடுக்கணும்னே தெரியாது ஒரு மன்னவே தேவர்களுக்கெல்லாம் தலைவர் மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்படுதோ அதை வச்சுதான் நமக்கு மரியாதை டேய், ஆரம்பத்தோடு கற்களை செய்கிறாயே நீ யார் எந்த நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய பேரனை விளக்கு விளக்கு தேவை உதயநிதி அசுரதி ஆளக்கூடிய எங்க ஐயா தான் கண்டன் கண்டு ஆமா. டேய், தம்பி ஆமா. அப்படியா? எங்களுக்கு பகைவர் இருக்க கூடாது தேடி போய் தவத்தில் இருக்கும்போது பெண்களை அனுப்பி தவத்தை கிடைக்கும் பேச்சு பேச்சா கிட்ட வர போறான் நம்ம யார் அவன் பங்காளியா பங்காளியா பங்காளியா? ஆமாண்டா உண்மைதான் ஆமா திதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள் அரக்கர்கள். அதிதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் தந்தை ஒருவர் தாய் இருவர் அதனாலதான் பங்காளி போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது பங்காளி நீ உதவ கூடாது டேய், சண்டை. பார்த்து வரணும் இன்னைக்கு விதி முடிந்துதான் என்று கேள்வி வந்திருக்கிறாய் ஆமா டேய், உன் தீவிரம், விவேகம், ஆண்மை அத்தனை என்னிடத்திலே செல்லாதே நான் சொல்வதை கேளு நல்லபடி நாடி வந்த வழியை பார்த்து ஓடி இல்லை என்றால் என்னிடம் வழிபட்டு சாடனே எரும மாடு தேவையிந்திரா என்னை பார்த்த தேவை இருக்கிறாய் என்று கண்களை செய்ய
அதான்டா. அங்கே பார். அங்கே பாரு இங்க பாரு ஓட்ட அடிக்கிறா காட்டணும். ஓடா ராஸ்கல். நிக்காதே என் கண்ணு எதுக்கு அடிக்காதே. எப்போ எனக்காக பயந்து ஓடினானே பயந்து ஓடிவிட்டால் பொண்ணுகளை விட்டு. இனி மேற்கொண்டு இந்த பொண்ணாகவே எனது அடிமைகள் ஆமாங்க. 30 கோடி தேவர்கள் அடிமைகள். இந்த விடயத்தை தமிழை மறைக்க வேண்டாம். ஒன்னப்படி. நமக்கே வெற்றி. ஆமாங்க. இந்த பதிலும் இந்த வண்டையா பெட்டகாலிக்கு. கண்டாங்க அருகுலகா சாமி, தேவதனை சரிபடுத்தி விட்டாயா? பிடித்து விட்டேன். அப்படியா? இது தேவர்கள் அனைவரும் எங்கள் அடிமைகள். அப்படியா? உங்கள் வாழ்க்கை செய்து வருகிறோம். இருந்தாலும் இன்னொருவன் இருக்கிறான். அவனையும் சிறைபிடிக்க வேண்டும். அவன் இருந்தால் நீங்கள் உயிரோடு வாழ முடியாது. என்ன சொல்லுகிறீர்கள்? உன்னுடைய தாயாதிகளை அழுத்தவனே அவன் தான். தாயாதி வருகிறத்தை அழுத்தவன் யார்? அவன் ஆதிசிவனத்தில் ஜோதியாக உதித்த முருகப்பெருமான். என்ன சூரபத்ம சிங்கமகன் தாரகாசுரன் சொல்லக்கூடிய வீர புரிதனுடைய தாயாதி வருகத்தை கருவறுத்தவன் அந்த ஆதிசிவன் நெற்றிலே ஜோதியாக உதித்தான முருகன் கோமணத்தாண்டியா. அவன் எங்க இருக்கிறார்? பைரவதி வள்ளி தெய்வானியோடு காட்சியளிக்கிறார். அப்படியா? அங்கு சென்றால் நீங்கள் அவனை கோய் அமுக்குவது போல அமைக்க விடலாம். எப்படி? கோய் அமுக்குவது போல். கோய் அமுக்குவது போல். ஆமா. கோய் அமுக்கிட்ட அவருக்கு சொல்றியா? அவர் எவ்வளவு பெரிய கோயில் கிடக்காது தெரியுமா? கோய் அமுக்குவது போல் அமுக்க வேண்டாம். ஆமா. எனக்கு நிறைய அமைக்க பழக்கம். அந்த கோமனை தாண்டி அங்குதான் இருக்கிறான். அப்படியா? புறப்படு. அதை புறப்படு.